Hi friends, welcome to GD Last Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா RTE அட்மிஷனை பத்தி தான் பார்க்க போறோம். RTE னா ரைட் டு எஜுகேஷன். இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2009ல நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்கீம் மூலமா யாரெல்லாம் வந்து சேரலாம்னா எல்கேஜி சேர போற பிள்ளைகளும் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சேர போகிற குழந்தைகளும் இந்த ஸ்கீம் மூலயமா சேர்ந்துக்கலாம். அவங்களுடைய ஏஜ் வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ எல்கேஜியில் உங்கள் குழந்தைய நீங்கள் சேர்க்க போகிறீங்கன்னா அவங்களுடைய பிறந்த டேட்டு 1/8/2020 இருந்து 31/7/2021 அவங்க பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எல்கேஜியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்கள் நியர்பை ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்கள ஃப்ரீயாகவே படிக்க வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்கள இந்த ஸ்கீம் மூலயமா சேர்க்க பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன ஏஜ் இருக்கணும்னா 1/8/2018 இருந்து 31/7/2019 அவங்க பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அவங்கள சேர்த்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்கள ஃப்ரீயாகவே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கலாம். இதுதான் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாத மிக முக்கியமாக ஆன்லைனில் இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக இந்த வீடியோவிலே போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு கரெக்டாக புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபில் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு ப்ரௌசர் இருக்குதோ அந்த ப்ரௌசரில் வந்துட்டு நீங்கள் RTE tnschools.government.in இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்யூம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து 22, அதாவது இன்னையிலேருந்து 22 ஏப்ரல் 2024 11 ஆன்வர்ட்ஸ்லேருந்து எப்போ எண்ட் ஆகுதுன்னா இந்த அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான டேட்டு 20th May 2024 வரைக்கும். இதில் மோர் டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு காமிக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய புகைப்படம் தேவைப்படுது, அதாவது ஃபோட்டோ தேவைப்படுது. அதனுடைய சைஸ் எல்லாமே வந்து இதில் நோட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ சைஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் வந்து ஜேபிஇ ஃபைலில் மேக்ஸிமம் சைஸ் வந்து 1 MBக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் பேரண்ட் ஐடி கார்டு. பேரண்ட்ஸுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் அவங்களுடைய அடையாள அட்டை கேட்டிருக்காங்க. அதுக்கான ஜேபிஜே சைஸும் கொடுத்துருக்காங்க. 1 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், உங்களுடைய முகவரி சான்று, அதையும் ஜேபிஇஜி ஃபைலில் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுவும் வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். என்னென்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கலான்னா நீங்கள் ஃபேமிலி கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், ஆதார் கார்டு கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம், டெலிஃபோன் பில் கூட கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இஷ்யூட் பை VAO, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை கூட நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஐடி கார்டு இஷ்யூடு பை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இவங்க யாராவது உங்களுடைய அட்ரஸ்க்கு ப்ரூஃப்க்கு எதனா கொடுத்துருந்தாலும் அதை வச்சு நீங்கள் இந்த RTE மூலயமா அப்ளை பண்ணலாம் உங்கள் குழந்தைகளுக்கு. 5வது என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட்டகரி அண்டர் த அப்ளைடு, எந்த வகையை நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு. இது வந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அதாவது வீக்கர் செக்ஷன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும், வருமான சான்றிதழ். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். அது வந்து BCயா MBCயா SCயா STயா இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அதர் சர்டிஃபிகேட்னா வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, இதில் வந்து அதாவது HIV அஃபெக்டடு, டிரான்ஸ்ஜெண்டரு இந்த மாதிரி எதனா இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க இல்லையா ஆன்லைனில், அதுலேயே வந்து நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. அதுவும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து 1 MBக்குள்ள தான் இருக்கணும்.
அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் அத்தாரிட்டி ஃபார் இஷ்யூயிங் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களா, இந்த சர்டிஃபிகேட் வந்து யார் யாரெல்லாம் இஷ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த எந்த அத்தாரிட்டி வந்து இஷ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இதில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்க சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்க. இதை பார்த்துட்டீங்க, இவ்வளோ தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸு. இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, செகண்ட் வந்து பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, தேர்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, ஃபோர்த்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபிஃப்த்தில் வந்து செலக்ட் ஸ்கூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு தடையும் பண்ணும்போது சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு போங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் ஆகும். இப்போ இதை நீங்கள் மேனுவலாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்து அதை எக்ஸாம்பிளாக நீங்கள் வச்சுக்கிட்டே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லிங்க் நீங்கள் HTTPS இந்த லிங்க் இதோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்களும் ஒரு தடவை படிச்சுக்கங்க. அடுத்தது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய பெயர் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய ரிலிஜியன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எல்கேஜியில் சேர்க்க போகிறீங்களா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து சேர்க்க போகிறீங்களான்றதை இதில் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க. இங்கே நோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, டேட் ஆஃப் பர்த் வந்து எல்கேஜியில் சேர்க்குறீங்கன்னா இந்த டேட்டில் பிறந்திருக்கணும், இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும். அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணுன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து ஒரு தடவை கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி இங்கே கொடுத்துங்க. மெயில் ஐடியும் இந்த ஃபோன் நம்பர் கொடுக்க பார்த்து ஞாபகமாக கொடுத்துங்க. நீங்கள் இப்போ ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்டியோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ நீங்கள் சொல்லி வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுடைய மெயில் ஐடி, ப்ரௌசிங் சென்டருடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடி தயவு செய்து கொடுத்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ அல்லது உங்களுடைய மெயிலுக்கோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை வந்து அட்மிஷன் லெட்டரும் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மற்ற யாரதோ கொடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியாத அந்த அட்மிஷன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுடைய பர்சனல் மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய ரிலீஜன் கேட்டிருக்காங்க இல்லையா, கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். யுவர் அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த மாதிரி வரும். கிளிக் ஹியர் டு லாகின் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸில் ஃபாதர்னா ஃபாதரை கிளிக் பண்ணிக்கோங்க, மதர்னா மதரை கிளிக் பண்ணிக்கோங்க, கார்டியனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தந்தையின் விவரங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது தந்தையின் பெயர், தந்தையுடைய ப்ரொஃபஷன் என்னவோ அதை கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் பின்னாடி வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு கீழே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சமர்ப்பிக்கிறீங்க அப்படின்றதையும் இதில் இந்த சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினை சார்ந்தவரான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுக்குங்க. அடுத்தது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, இதில் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருந்தாங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் update the residential address or mark the nearest landmark to locate your address on the map and then click submit and then save button. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய வீட்டு முகவரியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் டைப் பண்ணலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து இங்கே வந்து கிளிக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து லொக்கேஷனோட செட் பண்ணணும்னா இதில் கூகுள் மேப்பு கீழே கொடுத்துருக்காங்க. அதில் போயிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக வந்து லொக்கேஷனோட லேண்ட்மார்க் லொக்கேஷனோட உங்களுக்கு
உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகும். அப்படி சப்மிட் ஆன படித்ததில் இதில் வந்து சப்மிட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சப்மிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பார்த்தியா, கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மேப் அட்ரஸ் அதில் வந்துடும். அப்படி நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் வரும். என்னென்னு வரும்னா, ஆஃப்டர் கிளிக்கிங் த சேவ் பட்டன் எ பாப்அப் மெசேஜ் வில் ஜெனரேட் டு கன்ஃபார்ம் யுவர் அட்ரஸ் அண்ட் யூ கேன் சேஞ்ச் த அட்ரஸ் இஃப் ரிக்வயர்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன். உங்களுடைய அட்ரஸில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குன்னா நீங்கள் வந்து அதற்கான ஆப்ஷன் வந்து இந்த பாப்அப் மெசேஜில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் எதனா கொடுக்கணுன்னா, அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து சரி பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதாவது யுவர் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணது இது இங்கே வரும். அடுத்தது யுவர் கூகுள் மேப் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லைன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து ஸ்டெப்புக்கு போயிடும். நீங்கள் கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டெப் 5ல் ஆஃப்டர் அட்ரஸ் ஆஸ் அப்டேட்டட் ரிக்வயர்ட் டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோடட் அண்ட் தென் கிளிக் சேவ் பட்டன். அதாவது நீங்கள் உங்களுடைய தேவையான ஆவணங்களை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி என்னென்ன ஆவணங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ, அதாவது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அது எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணுமோ அது வந்து வித் ஹைட்டு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுங்க. அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய அடையாள அட்டை, அதாவது பேரண்ட்ஸுடைய அடையாள அட்டை. அடுத்தது வந்து அட்ரஸ் ப்ரூஃபு. நெக்ஸ்ட்டு வந்து அதர் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து 6th ஸ்டெப்புக்கு போயிடும். அதாவது செலக்ட் ஸ்கூல்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆஃப்டர் டாக்குமெண்ட் அப்லோடட் ஸ்கூல் செலெக்ஷன் லிஸ்ட் வில் பி அவைலபிள். வி கேன் செலக்ட் ஸ்கூல்ஸ் பேஸ்ட் ஆன் த செலெக்ஷன் அண்ட் கிளிக் சேவ் பட்டன் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு செலக்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் வந்து எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவ்ன்ற பட்டனை நீங்கள் கொடுத்துக்கலாம். 7th ஸ்டெப்பில் என்ன வந்திருக்குன்னா, அப்பான் த ஸ்கூல் செலெக்ஷன் ரெஸ்பெக்டிவ் டீட்டெயில்ஸ் ஆர் ஃபில்டு வில் பி ஜெனரேட்டட் அண்ட் கிளிக் ஃபைனல் சப்மிஷன். நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுக்குறன்றீங்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஷோ ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு எல்லாமே பாருங்கள். இதில் எதனா கரெக்ஷன் இருக்குதான்னா எடிட் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்க. இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா இங்கே பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த மேனுவலில் அது தெரியல. அப்படி இருந்ததுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் சொல்லிவிட்டு நீங்கள் கொடுங்க. அடுத்தது 8 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் ஃபைனல் சப்மிட் பட்டன் கன்ஃபர்மேஷன் பாப்அப் மெசேஜ் வில் பி ஜெனரேட்டட் ஃபார் த சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் அண்ட் கிளிக் சப்மிட் பட்டன் சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த ஃபைனல் சப்மிட் பட்டன் பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். அப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் கேட்கும். எஸ்னா சப்மிட் கொடுங்க, நோனா கேன்சல் கொடுத்து எதனா வந்து கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மொபைலுக்கு மெசேஜும் வரும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மெசேஜ் என்னென்னு வந்திருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கல்வி உரிமை சட்டம், அதாவது ஆர்டி கீழே உங்களுடைய குழந்தைகளுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வரும். என்ன டேட்டில் பண்ணிங்களோ அந்த டேட்டு உங்களுடைய விண்ணப்ப எண்ணுன்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இதற்கான என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோம் பேஜுக்கு வாங்க. இதில் வந்து ரெஸ்யூம் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ அதை வந்து சப்மிட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.